இ-காமர்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேஜஸ் வந்துட்டு நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒதுக்கப்போ பேசிக்காக ஒரு ஸ்டார்டர் சைட்டில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேஜஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருந்தா போதும். போக போக உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அடிஷ்னல் பேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே இருக்கிற பேஜஸ் தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னல் தேவைப்படுறதுனா ப்ராடக்ட் வீடியோஸ் ஆட் பண்ணுறது இருக்கலாம், இல்லை கம்பெனி பேஜ்னு ஒன்று இருக்கலாம், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸுக்கு பொறுத்து மாறும். பட் காமனாக எல்லா பிஸ்னஸும் ஒரு ஸ்டார்டிங் இ-காமர்ஸ் சைட் அந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பேஜஸ் மஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு செக்லிஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் என்னென்ன பேஜஸ் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் செகண்டு, இந்த பேஜஸ்குள்ளார இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோம்னு இருக்குன்னா ஹோம் பேஜில் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பேசிக்காக வந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பேஜஸ் ஃபார் இ-காமர்ஸ்னு இருக்கு இல்லையா, இங்கே மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், ஷாப், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், மை அக்கௌண்ட் ரொம்ப மஸ்ட்டு, ட்ராக் ஆர்டர் மஸ்ட்டு, எஃப்ஏக்யூ மேண்டேட்டரி, லிட்டில் பிட் மேண்டேட்டரி சில பிஸ்னஸஸ்க்கு. அதிக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பிஸ்னஸஸ், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கேள்விகள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டதே திரும்ப கேட்குறாங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் எஃப்ஏக்யூவில் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு கால் குறையும், மெசேஜஸ் குறையும், மெயில் கொஞ்சம் குறையும், அது மீறி வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் டெஃபினெட்லி நிறைய பேர் இங்கே சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை இங்கே கேதர் பண்ணிப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் உங்களோட ஷிப்பிங் சர்வீஸ் மேக்ஸிமம் வந்து இந்த எஃப்ஏக்யூலே அடங்கிடும் நிறைய விஷயங்கள். அண்ட் அதை தாண்டி ஃபஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் ஹோம் பேஜ் எப்பவும் போல் காமனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். சில சைட் வந்துட்டு லோகோவை கிளிக் பண்ணால் டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை ஹோம்னு சொல்லி தனியாகவே ஒன்று வச்சுருப்பாங்க. ஆர் அந்த ஹோமை வந்துட்டு அண்ட் ஆஃபர் டீல்ஸ் லேண்டிங் பேஜஸாக வச்சுருப்பாங்க. லைக் இப்போ ஆஃபர் டீல்ஸ்னு வச்சுருப்பாங்க அண்ட் ஆஃபர் ஜோன்ஸ்னு வச்சுருப்பாங்க. அந்த ஹோம் பேஜ் நேமை மட்டுமே ரீநேம் பண்ணி ஜஸ்ட் மாற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் பேஜ் இதுதான். ஸோ இதே மாதிரி தான் மாற்றியும் வச்சுருப்பாங்க, ஷாப் நேம் மட்டும் மாற்றி கூட வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும். ஷாப் பேஜ் ஓவராலாக எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அண்ட் இது மஸ்ட்டாக இருக்கணும். அபவுட் அஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குது, ஆஃபீஸ் இல்லைனா ஆஃபீஸ் இல்லை ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்க, முடிஞ்சால் உங்களோட டீம் இருந்தாங்கன்னா டீமோட ப்ரொஃபைலும் கொடுக்க ஆட் பண்ணுங்கள். அது எல்லாமே ட்ரஸ்ட் அத்தாரிட்டி பில்ட் ஆகும் நல்லாவே உங்களுக்கு. ஆக்சுவலாக முக்கியமாக ஸ்டார்டர் சைட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். முதல்ல நான் அந்த மாதிரி ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு ட்ரஸ்ட்டு தேவை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆச்சும் கொடுங்க, உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்து திஸ் இஸ் மீ, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி உங்களோட கம்பெனியை பற்றின சொல்லுங்கள். நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, உங்கள் கேட்டகரி என்ன, நீங்கள் ஆரம்பிச்சதுக்கான விஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அபவுட் அஸ்ல எல்லாமே கொடுக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் கடை இருக்குது அப்படின்னா உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னா அதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ்ல நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் அத்தாரிட்டி பில்ட் ஆகும். உங்களோட என்விரான்மெண்ட்டை பற்றிலாம் உங்கள் கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அபவுட் அஸ்ல நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் அனதர் ஒன் இஸ் கான்டாக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஃபார்ம் மட்டும் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்ம் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கீழே ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை மஸ்ட் அந்த இடத்துல கொடுங்க. வெப்சைட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ஃபோன் நம்பர் காட்டிக்கலாம், ஃபூட்டர்லேயோ ஹெட்டர்லேயோ மேலே. ஆனால் பட் கான்டாக்டர்ஸில் கிளியராக கொடுங்க. கஸ்டமர் கேரோட ஃபோன் நம்பர், எந்த டைம் லைனில் கால் பண்ணணும், மார்னிங் டு ஈவினிங் எந்த டைம், 9 to 5 இல்லை 6 to 10 அதை கிளியர் கொடுங்க. எந்த டேஸில் அவைலபிளாக இருக்கீங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கிளியராக உங்கள் கான்டாக்ட் பேஜில் நீங்கள் மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ ஓகே ஃபைன். ஃபார்மை பொறுத்தளவுக்கு அதில் நேமு அண்டு சப்ஜெக்ட் இருக்கும், எப்பவும் போல் என்ன ரிலேட்டடாக கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். மூணாவது இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர், இந்த 4 தான் பேசிக்காக கலெக்ட் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளார. ஸோ அந்த ஃபார்முக்குள்ளார கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இதுதான் பேசிக்காக இருக்கும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நான் அதை அப்கமிங்கில் வர சொல்கிறேன். பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்டாக்டர்ஸ் பேஜுக்குள்ளே வரப்போ ஒரு ஃபார்ம் இருக்கும். அண்ட் அதை தாண்டி உள்ளார போய் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர், கஸ்டமர் கேரோட இமெயில் அண்ட் டைம், அவைலபிள் டைம், மார்னிங் கால் பண்ணுறது, அப்புறம் வீக்கெண்ட் டேஸ், இது எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் வி கோ மூவ் டு மை அக்கௌண்ட். மை அக்கௌண்ட்டுங்கிறது மஸ்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் மை அக்கௌண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க ஆர்டரோட ஹிஸ்ட்ரி அவங்க பார்த்துக்க முடியும். ஆர்டர் ஹிஸ்ட்ரி வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமலே ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேரால் பார்க்க முடியும். நான் அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அண்டு எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆக்சுவலாக மை அக்கௌண்ட் வந்துட்டு கொடுக்கலாம். கெஸ்ட் அக்கௌண்ட்டாக கொடுத்துப்பாங்க.
ஒன்றும் ரொம்ப இல்லை, கெஸ்ட் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் வந்துட்டு ஆர்டர் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்குது. அஃபிஷியல் வெரிஃபைடு கஸ்டமர் அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆர்டர் ப்ராசஸிங் பண்ண வைக்கலாம், அது ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறப்போ முன்னாடியே அது செக் அவுட் பேஜுக்கு முன்னாடியே போகிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப லேசியஸாக ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு. ஸோ அதனால் அந்த ஹெசிடேஷன் எதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ். ஸோ அடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பேஜ் என்ன இருக்குன்னு. ப்ராடக்ட் பேஜ் உள்ள வராங்க, கிளிக் பண்ணுறாங்க, டேரெக்டாக போய் செக் அவுட் பேஜ் பண்ணி முடிச்சுறாங்க. இதுக்கு நடுவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம். நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மை அக்கௌண்ட்னு வர்றப்போ உங்களுக்கு அங்கே ஆர்டர் ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும்னா நீங்கள் செப்பரேட்டாக போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி அக்கௌண்ட் இல்லாமல் தனியாக சைன்இன் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் ஒரு ஆப்ஷன் தனியாக இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் அங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த மை அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இந்த சைட்டை பாருங்களேன், இங்கே சைன்இன் இருக்குது. இப்போ நான் சைன்இன் கொடுத்தேன்னா சைடில் வந்துட்டு இது வருது பார்த்தீங்களா, நான் இதில் லாகின்னு கொடுக்குறேன். இப்போ நான் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல. எஸ், நான் இப்போ லாகின் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல சைன்இன்ங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக என்ன யூசர் நேம் கொடுத்தனோ இந்த சைட்டில் போயிட்டு அது இங்கே வந்துடும். இங்கே ஆகாஷ்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், ஃபைன். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. இதில் ஆர்டர் போடாமல் நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதில் இருக்குது, லாக் அவுட் பண்ணிக்கிட்டால் மறுபடியும் பழையபடி அது போயிடும். லாக் அவுட் பண்ணியாச்சு, பழையபடி போயிடுச்சு எப்பவும் போல், ஃபைன். புரிச்சா? ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருக்குது, ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்ட்டாக வர்றாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வெப்சைட்லேயும் இந்த இடத்துல மை அக்கௌண்ட்டுங்கிறத கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சைன்இன் ரிஜிஸ்டர் நவ் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும் டெஃபினட்டாக. இது எப்படி இதோட இன்னும் டெப்த்தான ரிவ்யூஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஃபைன். நவ் ட்ராக் ஆர்டருக்கு போவோம். ட்ராக் ஆர்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் சைட்டில் ட்ராக் ஆர்டர் இருக்கணும். கஸ்டமர் பிளேஸ் ஆர்டர் பண்ண உடனே ஆர்டரோட ஐடியை வந்துட்டு எப்படி இமெயிலுக்கு போதோ இமெயிலோட சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த ட்ராக் ஆர்டர் இமெயிலையும் கொடுங்க. இதை எப்படி நம்ம இமெயிலே ட்ராக் ஆர்டரையும் கஸ்டமைஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ FAQ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். FAQங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய என்னோட கிளைண்ட்ஸே சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ தான் நம்ம FAQல ப்ராப்பராக கொடுத்தாலுமே கூட கிளைண்ட்ஸ் வந்து திரும்ப காண்டாக்ட் பண்ணி கஸ்டமர் திரும்ப காண்டாக்ட் பண்ணி கேட்டதே கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு தான். ஆனால் சில எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, ரொம்ப தெளிவாக வெப்சைட் ஆர்டர் போட தெரிஞ்சவங்க, வெப்சைட்டில் ரெகுலர் ஆர்டர் போடுறவங்க டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த FAQ படித்து தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க மாதிரி நாட்களுக்கு டெஃபினட்டாக இது தேவை, நீங்கள் கொடுத்துருங்க மேக்ஸிமம், அதுதான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. சில பேர் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது புரியாது, அவங்க டெஃபினட்டாக கால் பண்ண தான் செய்வாங்க, வேறு ஆப்ஷனும் கிடையாது. நம்மளும் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த இடத்துல, ரெஸ்பான்சிபிள் நமக்கு தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி FAQங்கிறது ஒரு டெஃபினட்டாக மேண்டேட்டரியாக வச்சுக்கோங்க. அண்ட் இது இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசிக் பேஜஸ், இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கோங்க. ஹெட்டர்லேயே கொடுப்பீங்களா, ஃபூட்டரில் கொடுப்பீங்களா, அது உங்கள் விருப்பம். நான் இதுக்கப்புறம் என்னோட ரெக்கமெண்டேஷன் படி நான் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். ஆனால் இப்போதைக்கு இதுதான் பேஜஸ். இது வந்து பேசிக்கான ஒரு பேஜஸ். இது தாண்டி அடுத்து வெப்சைட்டோட லீகல் பேஜஸ். இது ஏன் காமர்ஸுக்குன்னு போடாமல் நான் போட்டிருக்கேன்னா, வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே இந்த 3 பேஜஸ் மேண்டேட்டரியாக வச்சிருப்பாங்க. பிளாகாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன டைப் ஆஃப் வெப்சைட்டாக இருக்கட்டும், டிஸ்க்ளைமர், பிரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் 3மே கட்டாயம் இருக்கணும். இது 3த்தையுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணுறது நிறையா இருக்குது. இது டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டர்னு போய் போட்டிங்க அப்படின்னா, டிஸ்க்ளைமர் ஜெனரேட்டர் பாலிசிஸ், டிஸ்க்ளைமர் ஜெனரேட்டர் இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே. இந்த ஃப்ரீ டிஸ்க்ளைமர் ஜெனரேட்டர் termlify.com இதுக்குள்ளார போய்ட்டு டிஸ்க்ளைமர் ஜெனரேட்டரை கிளிக் பண்ணி வெப்சைட்டை கொடுத்துட்டு கண்டினியூ ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெப்சைட்டு ஐடி ஆமாம் இண்டிவிஜுவலுக்கு கொடுத்துருங்க. சில பேர் ப்ரீமியம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்காதீங்க. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு அடுத்தடுத்து டீட்டெயில்ஸ் கேட்கும். வந்தோடனே கடைசியாக உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும். அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே வெப்சைட்டில் போய் பேஜ் கிரியேட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 3மே ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபைன். இப்போது காமர்ஸோட லீகல் பாலிசி பேஜஸுக்கு வருவோம். இதுதான் காமர்ஸோட லீகல் மெயின் பாலிசி பேஜஸ். இது கட்டாயம் இருக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஷிப்பிங் பாலிசினா நீங்கள் தான் அடிக்கணும். எக்காரணத்தை கொண்டு கூகுளில் போய்ட்டு தேடி எடுத்து ஜென்ரேட் பண்ணுறதோ ஏஐட்ட போடுறதோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பண்ணுறது தப்பு தான். ஷிப்பிங் பாலிசியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் டெஃபினட்டாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்களே மஸ்ட்டு உட்காந்துட்டு பண்ணி ஆகணும். ஷிப்பிங் பாலிசி என்னென்ன அது ஷிப்பிங்குள்ளே நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன சார்ஜஸ், அது எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஷிப் ஆகுறது இங்கேருந்து எப்படி இருக்கும், நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், வாட்ஸ்அப் மூலிமா பண்ணுவோமா, இமெயில் மூலிமா பண்ணுவோமா, ஆர்டர் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த ஆர்டரோட ஐடிக்குள்ளார இதெல்லாம் இருக்கும். இந்த எங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது, ஷிப்பிங் கம்பெனிஸ் நாங்கள் இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக கொடுத்தா போதும். 3-4 லைன் கொடுத்தா போதும். ரொம்ப பெருசாலாம் அளவுலாம் அடிக்க வேண்டாம். 3-4 லைன் எனஃப். ரீஃபண்ட் பாலிசி பேஜஸில் வர்றப்போ ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் யாருக்கு வந்துட்டு எவ்வளோ நாளில் ரீஃபண்ட் பண்ணுவீங்க,
ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா, வீடியோ வந்து எடுத்துருக்கணுமா, ப்ராடக்ட் ஓப்பனிங் வீடியோ வேணுமா, ஸோ அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் இந்த பேஜஸ் தான் கொடுக்கணும். இதில் உட்காந்து நீங்களே ஸ்டடி பண்ணுங்கள், உங்களோட காம்படிட்டர் வெப்சைட் பார்த்து ஸ்டடி பண்ணி நீங்களே ஓனாக லிஸ்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிறது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுறாங்க. தயவு செஞ்சு படித்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சேம் ரிட்டர்ன் பாலிசி அதே தான். ரிட்டர்ன் பண்ணுற பண்ணி தான் எத்தனை டேஸில் ரிட்டர்ன் பண்ணுவீங்க, எங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ டேஸில் ரிட்டர்ன் வரும் அப்படின்லாம் கஸ்டமர் கேள்வி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல 3 இடத்துல கிளியராக கொடுத்துருங்க. இந்த 3 நீங்கள் கிளியராக போட்டுட்டீங்கனாலே உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது, நம்ம தைரியமாக போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ கன்வர்ஷனும் பெட்டராக இருக்கும். ஸோ இது சாதாரணமாக எடுத்துக்கணும்னா இ-காமர்ஸோட லீகல் பாலிசிஸ் பேஜை பொறுத்தளவுக்கு இந்த 3 பேஜஸும் கட்டாயம் இருக்கும். இதனாலேயே கன்வர்ஷன் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி இ-காமர்ஸோட டிஃபால்ட் கஸ்டமர் பேஜஸ், அதாவது இந்த கஸ்டமர் ஜேர்னின்னு ஒன்று இருக்கும்ல, ஆர்டர் பேஜ், சிங்கிள் ப்ராடக்டை வந்து உள்ளார வர்றாங்க, அந்த ப்ராடக்ட் பிடிச்சி போயிடுச்சுன்னா கிளிக் பண்ணி உள்ளார வர்றாங்க. ஸோ அது இந்த லேண்ட் ஆகிற பேஜ் தான் சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ். வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், ஹோம் பேஜில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அங்கே வச்சிருப்பீங்க நிறைய ஷாப் பேஜில். ஒன்று கிளிக் பண்ணி உள்ளே வர்றப்போ அது சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆட் டு கார்ட் அப்படிங்கிற கொடுப்பாங்க. ஆட் டு கார்ட் பேஜுக்குள்ளார போகும். அங்கே தான் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சிருக்காங்களோ எல்லா லிஸ்ட்டும் காட்டும். ஸோ அங்கேருந்து செக் அவுட் பேஜுக்கு ஃபைனல் பேஜ் இங்கே தான். ஸோ இங்கே வர்றப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆட் டு கார்ட்டுக்கும் செக் அவுட்டுக்கும் நடுவில் லாகின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது தான் சொல்கிறேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது புஷ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணால் தான் உங்களால் செக் அவுட் பேஜுக்கு போக முடியுங்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா கஸ்டமர் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க, உங்கள் கன்வர்ஷன் அடி வாங்கும் டெஃபினட்டாக. ரெண்டாவது, இது 2 டைப்பில் இருக்குது. கஸ்டமரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மெயில் மூலியமாகவும் லாகின் பண்ண வைக்கலாம், ஓடிபி மூலியமாக லாகின் பண்ண வைக்கலாம். மெயில் நிறைய பேருக்கு ரெலவெண்ட் கிடையாது. மோஸ்ட் வந்துட்டு யாருக்குன்னா ஐடி ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மெயிலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, ரெகுலராக மெயில் யூஸ் பண்ணுறவங்க ஓகே. ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் நம்பர் தான் ஃபெமிலியர். அவங்களுக்கு நீங்கள் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களும் யோசிப்பாங்க, ஏன் கொடுக்கணும், ஏன் இந்த சைட்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க டெஃபினட்டாக. ஸோ இது ஒன்று இருக்குது. ஒரு பீப்புள் சில பேர் கொடுத்துருவாங்க, ஓகே கொடுத்துருவாங்க எப்படியுமே டெஃபினட்டாக. ஸோ அப்படின்னு சொல்லி அதனால் ஸோ சில பீப்புள் கொடுப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க. ஸோ டிசிஷன் எண்டில் நீங்கள் தான் இருக்கணும். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நான் கொடுக்காதீங்க தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இங்கே மை அக்கௌண்ட் பேஜ் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது தான். மை அக்கௌண்ட் பேஜுக்கு போய்ட்டு நான் எப்படி உங்கள்கிட்ட டெமோ காட்டணும், சைன்இன் பண்ணி தனியாக அந்த மாதிரி பண்ணிக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல செக் அவுட் பேஜில் உங்கள் ஆர்டர் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு தனியாக போய்ட்டு வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு செக் அவுட் பேஜில் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா ஆர்டரோட ஹிஸ்ட்ரி இருக்கும், அவங்க தாராளமாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சைன்இன் பண்ணி உள்ளார போய் பார்த்தாங்கன்னா ஆர்டர் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் அதிலே தான் இருக்கும். என்னென்ன ஆர்டர், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ ஆர்டருங்கிற ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும், இங்கே காட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். பே அண்ட் வியூ, ட்ராக் ஆர்டர், கேன்சல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது கேன்சல் என்னன்னு காட்டுதுன்னா ஆல்ரெடி போடாமல் இருக்கேன் நான், இன்னும் ஸ்டில் கார்ட்டில் இருக்குது, அதனால தான் அப்படி காட்டுது. பே பண்ணி முடிஞ்சவங்களுக்கு காட்டாது, இல்லை ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குன்னா அப்பையும் காட்டாது. ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா எண்டில் போய் போட முடிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணுறது மெயில் பண்ணுறது தான் வச்சுருப்பாங்க. ஸோ அமேசான் மாதிரிலாம் கிடையாது. அமேசானில் எந்த இடத்துல கேன்சல் பண்ணலாம், ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஃபைன், குழப்பிக்க வேண்டாம். ஸோ இது கேன்சலுங்கிறது நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், பேமெண்ட் இன்னும் பண்ணலை, அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ட்ராக்குன்னு வந்துடும். இங்கே ஃபுல்லாக நான் ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே பே, இங்கே வந்து ட்ராக் இன்வாய்ஸ் அண்ட் இந்த 2 இருக்கும். வியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வியூ ஆப்ஷன் வந்து இருக்குல்லையா, இதுதான் என்னென்ன ஆர்டர் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸுங்கிறது காட்டும். மஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் கேஸ் பண்ண முடியும். நான் அது என்ன வீடியோஸ்னு அப்கமிங்கில் சொல்கிறேன். ஃபைன். நவ் லாஸ்ட் பேஜ் தேங்க்யூ பேஜ். தேங்க்யூ பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த ஆட் பண்ணுறதில்ல. தேங்க்யூ பேஜ் எந்தெந்த இடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, தேங்க்யூ பேஜ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோஸ்ட்லி யாராச்சும் ஆட் ரன் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட் ஆட் ரன் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக தேங்க்யூ பேஜ் கேட்பாங்க அவங்க. ஏன்னா இங்கே தான் வந்து கன்வர்ஷன் வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த தேங்க்யூ பேஜ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கவும் சொல்லுவாங்க டெஃபினட்டாக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தேங்க்யூ பேஜில் வந்துட்டு கஸ்டமரை சரியாக ரீடைரக்ட் பண்ண முடியும். இங்கே வந்து கஸ்டம் பேஜஸ்ங்கிறதுனால அந்த பேஜுக்குள்ளார நம்ம வந்து தேங்க்யூ ஃபார் அவர் ஆர்டர், வெயிட் ஃபார் 24 hours ஆஃப்டர் யூ கெட் கன்ஃபர்மேஷன் மெயில், டிஸ்பேச் மெயில். 24 hours அப்புறம் டிஸ்பேச் மெயில் வந்துடும். சேம் டேல ஆர்டர் பண்ணுற சென்னைக்குள்ளார இப்போ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னைக்குள்ளார வந்துட்டு சேம் டே டிஸ்பேச் ஆகிடும். சென்னை அவுட் சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா மறுநாள் தான் உங்களுக்கு டிஸ்பேச் மெயில் வரும். இந்த மாதிரி சொல்லி டீட்டெயில்டாக நீங்கள் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோம் அந்த பேஜில் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் கிளியராக சொல்லலாம். நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பேஜஸ் போ, அதுக்கு கீழே அவங்க ஆர்டர் பண்ண ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கும் கீழே வந்துட்டு வாட்ஸ்அப்போட பட்டன் ஒன்று கிளிக் பண்ணால் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி. ரெண்டாவது மெயில், ஃபோன் நம்பர் வழக்கம் போல் அந்த இடத்துல கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி வேணும், அதனால தான். ஸோ அதுக்கும் கீழே வந்துட்டு
என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் நீங்களும் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ பேஜை பொறுத்தளவுக்கு இதுதான் என்னோட சஜஷன். பேசிக்காக இது இருந்தால் போதும். பட் மைண்ட் இப்போ நான் சொன்ன இந்த பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லா பேஜஸும் பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி தான். எல்லா பேஜஸும் ஒரே ரோலை வைக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போது இந்த ஹோம் பேஜ், ஷாப் பேஜ், அபவுட்டஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஹெட்டர்லேயே வச்சுக்கலாம். ஹெட்டர்லேயே கூட வச்சுக்கோங்க. வெப்சைட்டோட லீகல் பேஜஸும் இ-காமர்ஸோட லீகல் பேஜஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டரில் கொண்டு வந்துடுங்க. இந்த பேஜஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிடும். கார்ட்டு, செக் அவுட் அந்த மாதிரி அட்டாச் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட் பேஜ் இங்கே வந்துருச்சா, இங்கே கார்ட் வந்து இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார்ட்டு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் டு கார்ட் கொடுத்து உங்களுக்கே காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ சிங்கிள் ப்ராடக்ட் பேஜுக்கு போயிட்டேன். எனக்கு இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே வந்து ஆட் டு கார்ட் இருக்குது. இப்போ நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பேஜுக்கு, கார்ட் பேஜுக்கு போகும். இப்போ இதுதான் கார்ட் பேஜ். நான் சொன்ன மாதிரி இங்கே தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் ஆகும். டிசைன் மாறும் ஒவ்வொரு சைட்டை பொறுத்தளவுக்கு, அதை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ப்ரொசீஜர் செக் அவுட் லாஸ்ட்டாக இங்கே வந்துருச்சா. ஓகே, இப்போ நான் இங்கெல்லாம் ஆர்டர் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தேங்க்யூ பேஜுக்கு போயிடும். தேங்க்யூ பேஜை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் காட்டி அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டும். ஸோ இதுதான், இவ்வளோ தான் சிம்பிள். இதுக்கு மேலே இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்டு எல்லாமே டிஃபால்ட் பேஸஸ் தான். இன்னும் நிறைய இருக்குது அடிஷ்னலாக, நிறைய விஷயங்கள் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அது வேணுங்கிறவங்க நீங்கள் உங்கள் சைட்லேருந்து யோசித்து நீங்கள் அதை எப்படி ஆட் பண்ணுவோம் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.